எல்லாருக்கும் வணக்கம். டெல்டா யூனிஸ் பில்டிங் சொல்யூஷன் பேசுகிறேன். இது வந்து எபோவ் கிரவுண்டு டேங்க்கு ஓகேங்களா. அதுலேருந்து சூல்ஸ் வால்வு இந்த ரெண்டு டேங்க்லேருந்து எடுத்து 2 lakhs லிட்டர், ஒன்று 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி. இது ரெண்டும் ஃபயருக்காக. லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த பர்பஸ்க்காக, ஜென்ரல் பர்பஸுக்காக. ஸோ இது 150 பைப்பில் இந்த சூல்ஸ் வால்வு இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கம்மியாக இது வழியாக வருது. இது வந்து ஒயிட் ஸ்டைன். ஸோ இது வழியாக வந்துட்டு இங்கே வராங்க. இந்த பம்ப் ரூமு இன்னும் எரெக்ஷன் ஆகலை. இது ஹெட்டர் பைப் லைன். இது 200 mm, அது 200. இதுவும் 200 பைப் தான். அந்த 200 mm பைப் தான், 8 inch பைப்பு. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக கனெக்ட் பண்ணுறது 3 பம்ப்லேருந்து. இது எமர்ஜென்சிக்கு வந்து இது ஜாக்கி பம்பு, இது ப்ரெஷர் மெயின்டெனிங் பம்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த பம்பு இது. ஸோ இதோடைய இது போனது கூட ஒரு பாயிண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா இது வெர்டிக்கல் மெயின் பம்பு. அடுத்து இந்த பம்பு ஆட்டோ ஆன் ஆகும். இது ஆட்டோ ஆன், ஆட்டோ ஆஃப். இந்த பம்பு வந்து ஆட்டோ ஆனு, மேனுவல் ஆஃப். ஸோ இந்த தண்ணி வந்து இந்த டேங்க்லேருந்து இங்கே வந்து ஹெட்டருக்கு இப்படி மேலே போகுது. இது டிஜி பம்பு. டிஜி பம்புங்கிறது இது பவர் இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகிடும். மேனுவல் தான் ஆஃப் பண்ணணும் அந்த பம்பு. இது அதுக்கு பேக் சைடு இருக்கிறது ஃபயர் ஃபைட்டிங் கண்ட்ரோல் பேனல். ஸோ இன்னும் முடியல, கரெக்ஷன் போயிட்டுருக்கேன். முடிஞ்ச கூட கம்ப்ளீட்டாக எடுத்து பண்ணலாம்.